ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் அண்ட் ஸ்பெஷல் ரெசிபிங்க, பாவக்காய் தொக்கு. இந்த பாவக்காய் தொக்கு நீங்கள் நல்ல ஒரு கசப்பான பாவக்காயில் செஞ்சிங்கனாலும் சரி, இல்லை நார்மல் பாவக்காயில் செஞ்சிங்கனாலும் சரி, அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் கூட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாவக்காய் விதைகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸுங்க, ஈவன் ஒரு 15 நிமிஷம் கூட வதக்குனீங்கனாலும் பாவக்காய் நல்லா அப்படி சுண்டி வரணும், ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வதங்க விடாமல் கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சிடலாம் தனியாக. அதே பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் சும்மா 4 மிளகு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 6 to 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. அப்புறம் 2 வரமிளகா அதையும் சேர்த்துடலாம். பொடி பொடியாக நறுக்கின அந்த சின்ன வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. ஏன்னா தொக்குக்கு நான் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கினீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்காக தான் வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் தொக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு பாவக்காய்க்கான அளவு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும், நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லைன்னா வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய்த்தூள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிட்டத்தட்ட அந்த புளி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் 3/4 கப் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருந்த அந்த பாவக்காய் அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பி ஒரு 7 to 10 நிமிஷம் ஆகும். நல்லா கொதி விடுங்க, மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொதிக்கட்டும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிக்கும், இருக ஆரம்பிக்கும். அதேமாதிரி பாவக்காயும் நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டுறலாங்க. கிட்டத்தட்ட தண்ணி ஒரு 3/4 வாசி கம்மியாயிடணும். அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் தொக்கு. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா இறுகிருச்சு. திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ்க்கும் பிணைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், கெடவே கெடாது. அட்டகாசமான ரெசிபி. அதே மாதிரி பாவக்காயோடைய கசப்பு தெரியாது. இந்த ரெசிபி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.